நம்ம எல்லாரும் கடவுள் பெயிண்டிங் வாங்கும் போது வீட்டில் எங்க ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல மாட்டிடுவோம். ஆனா நம்ம வாஸ்து பிரகாரம் கடவுள் பெயிண்டிங் மாட்டலன்னா நம்ம வீட்டில் ஃப்ளோ ஆகுற எனர்ஜி, பணம் இது எல்லாமே தடப்பட்ட மாதிரி ஆயிடும். எந்தெந்த கடவுளை எந்த டைரக்ஷன்ல வச்சா ரொம்ப நல்லதுங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன்ல தான் டிவைன் எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல சிவன், விஷ்ணு, கிருஷ்ணா, சரஸ்வதி வைக்கலாம். உங்க பூஜா ரூமே இந்த டைரக்ஷன் பார்த்து வச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. நார்த், இது வெல்த்தோட டைரக்ஷன் சொல்லுவாங்க. இங்க குபேரர், லக்ஷ்மி மாதிரி தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் வச்சீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற பணம் அதிகரிக்கும். வெஸ்ட், இது சன்செட் ஆகிற டைரக்ஷனால இங்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு பைரவர், ஹனுமன் இல்ல முருகன் மாதிரி தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் வைக்கலாம். ஈஸ்ட், இது சூரியனோட டைரக்ஷன். இங்க கிருஷ்ணா பெயிண்டிங்ஸ் வச்சீங்கன்னா உங்க வீட்டுல கன்ஃபியூஷன் இல்லாம கிளாரிட்டி, நாலேஜ் பெருகும். உங்க வீட்டோட வாசக்காலியே இந்த டைரக்ஷன்ல பார்த்து வச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. சவுத், இங்க ஸ்ட்ராங் எனர்ஜி இருக்கிறனால காளி, துர்கா இந்த மாதிரி சக்தி தெய்வங்களை வைக்கலாம். உங்க வீட்டுல ஹால், கிச்சன், பெட்ரூம் இங்க என்ன கடவுள் பெயிண்டிங் வச்சா ரொம்ப நல்லதுங்கிறத அடுத்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோல காமிச்ச தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க டைரக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க.